ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். நம்ம தேவாரம் பாடலாம். என்ன சார் பாட போறீங்க? தேவாரம். தேவாரமா? அதுல முருகர் பாட்டு பாடலாமா? இருங்க, நான் பாடிடுறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே நமச்சிவாயவே ஞானமுங்கள் வியும் நமச்சிவாயவே நானறிவீச்சையும் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. Yes, welcome everybody. Good evening once again everybody. நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஷேக்கிங் எக்ஸசைஸ் செய்ய போறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஷேக்கிங் எக்ஸசைஸ் செய்ய போறோம். இந்த ஷேக்கிங் எக்ஸசைஸ் நீங்க எப்பயாவது எங்கேயாவது போய் டிராவல் பண்ணிட்டு வரீங்க, இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பாடியை ஷேக் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிற்கணும். வி ஹாவ் டு ஸ்டாண்ட். நின்றுட்டு செய்ய போறோம் இந்த பயிற்சியை. நிற்கலாம். இல்லைங்க, பார்க்கலாம். எஸ், நின்றுட்டு என்ன பண்ணணும் பாருங்க, உடம்ப நல்லா முட்டியை பவுன்ஸ் பண்ணணும். முட்டியை பெண்ட் பண்ணோம், ஸ்ட்ரைட் பண்ணணும், பெண்ட் பண்ணோம், ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்புறமா கையை இப்படி ஒதுரணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். எஸ், ஷேக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும், ஷோல்டர்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணணும். இங்க பாருங்க, இருங்க. ஷோல்டர்ஸ் இருக்குங்களா, ஷோல்டர்ஸ். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன் பண்ணும்போது இது பாருங்க, ஷோல்டர்ஸ் மேல வரும். பிரீத் அவுட் பண்ணும்போது முட்டி பெண்ட் ஆகும், ஷோல்டர்ஸ் கீழே வரும். இந்த மாதிரி செய்யுங்க, பார்க்கலாம். ஒரு 10 முறை செய்யுங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Good. இப்போ பாருங்க, இப்போ கையை ஒதுரணும், breathe out பண்ணணும். Breathe in, breathe out, breathe in, breathe out. நல்லா ஜோரா மூச்சு இழுத்து ஜோரா மூச்சு வெளியே விடணும். இந்த மாதிரி செய்யுங்க, பார்க்கலாம். எஸ், குட். செய்யுங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Good. கையை நல்லா ஒதுருங்க. கையை நல்லா இது பாருங்க, இப்படி முட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன். எஸ், ஷேக். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ட்விஸ்ட் பண்ணணும். கையை அப்படியே லூஸா விட்டுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். கையை லூஸா விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ட்விஸ்ட். எஸ், இதோ breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Yes, செய்யுங்க. ட்விஸ்ட். நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மயக்கம் வருது, தலை சுத்துதுன்னா ரொம்ப ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். சாதாரணமா இப்படி பண்ணலாம். தலை சுத்துதுனாக்கா இப்படி பண்ணலாம். தலை சுத்தலைனாக்கா நல்லா கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ஓகே, இப்போ இதே ட்விஸ்ட் பாருங்க. கை இங்க வச்சு பண்ண போறோம். இங்க ஷோல்டர் கிட்ட வரும் ஒரு கை.
breathe out. செய்யுங்க. எஸ், இந்த மாதிரி ட்விஸ்ட். ஓகே. அப்புறமா ஹிப் ரொட்டேஷன். ஹிப்ஸை ரவுண்டா ரொட்டேட் பண்ணுங்க. குட். 5 times clockwise, 5 times anti-clockwise. Good. இப்போ டேப்பிங் பண்ணணும். பாருங்க ஸ்லைட்ல நல்லா டேப் பண்ணணும் இங்க. இப்போ கால் ஃபுல்லாவே டேப் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஜோரா, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். டேப் 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 டேப். அதே மாதிரி கை கை கூட இப்படி நல்லா டேப் பண்ணுங்க. ஷோல்டர்ஸ், பேக், வயிறு. கொஞ்சம் கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு டேப் பண்ணணும். கொஞ்சம் இங்க குழி இருக்கணும். இப்படி வச்சு டேப் பண்ணுங்க. இந்த வயிறு மேல பண்ணும்போது இப்படி பின்னாடி பேக், ஸ்பைன், ஃபேஸ். ஃபேஸை நல்லா டேப் பண்ணுங்க. கழுத்து, தலை. ஓகே. இப்போ உட்காந்துக்கலாம். உட்காருங்க. உட்காந்துட்டு லாஸ்ட் ஒரு பயிற்சி செய்ய போறோம் பாருங்க. இதுவும் நல்லா பயங்கரமா நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். கண்ணு, கழுத்து, நாக்கு எல்லாமே சுத்தணும். பாருங்க. தலையும் சுத்தம், கண்ணும் சுத்தணும், நாக்கையும் ரொட்டேட் பண்ணணும். இது பாருங்க நாக்கு எப்படி ரொட்டேட் ஆகுது. வெங்கடேஷ் கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க. ஆப்போசிட். ஓகே, குட். இப்போ லாஸ்டா ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணலாம். இது பாருங்க, இந்த விரல் இப்படி மேலே வச்சுட்டு இதை இங்க நம்ம 2 மூக்குக்கும் பிரிட்ஜ் இருக்குல்ல, இங்க இந்த பிரிட்ஜில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். எஸ். அப்புறமா இங்க மூக்கு இங்க ரப் பண்ணணும். காது. ஓகே, ஃபினிஷ். கண்ணை முடிக்குங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அமைதியா உட்காருங்க. 2 மினிட்ஸ் அமைதியா உட்காருங்க. நான் சொல்ற ப்ரீதிங் செய்யணும். இப்போதைக்கு அமைதியா உட்காருங்க. Feel that your whole body has been activated. இப்போ 10 முறை நம்ம மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுவோம். மூக்கு வழியா மூச்சு உள்ள இழுக்கணும், வாய் வழியா வெளியே விடணும் 10 முறை. ஃபுல்லா மூச்சு உள்ள இழுங்க. உங்களால எவ்வளவு மேக்சிமம் இழுக்க முடியுமோ நல்லா இழுங்க. உங்க செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். மூச்சு விடும்போது வாய் வழியா நல்லா மூச்சு வெளியே விடுங்க. குட். செஞ்சுனே இருங்க நான் சொல்ற வரைக்கும். உங்க லங் கெப்பாசிட்டி ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. உங்களால லங்ஸ்ல எவ்வளவு காத்து நிரப்ப முடியும் ஃபுல்லா காத்து நிரப்புங்க. குட். கண்டினியூஸா மூச்சு உள்ள இழுங்க, வாய் வழியா வெளியே விடுங்க. குட்.
குட் குட், கண்டினியூ. 3 மோர். இன்னும் நல்லா 3 முறை. ஃபுல்லா மூச்சு உள்ள, வாய் வழியா ஃபுல்லா மூச்சு வெளியே. எஸ், லாஸ்ட் ஒன். ஃபுல் breathe in, full breathe out through mouth. Relax. இப்போ அமைதியா அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போறோம். ஜஸ்ட் ஸ்டில். Okay, now you can slowly open your eyes. Yes, good. Welcome once again. Good evening, everybody. Good evening. Evening, Master. Good evening. Good evening. Welcome. Good evening, sir. Good evening. Okay. எஸ், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து விஷுவலைசேஷன். நம்ம விபாசனா பார்த்தோம். ஓரளவுக்கு விபாசனா சும்மா கொஞ்சமா டச் பண்ணோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷனா ஒரு பெரிய டாபிக். நம்மளால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம். இன்னைக்கு விஷுவலைசேஷன் பத்தி நிறைய பேசுறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், த சீக்ரெட் அப்படின்ற புக்கு நீங்க யாராவது படிச்சிருப்பீங்க. அதுல எல்லாமே இந்த விஷுவலைசேஷன் பத்தி பேசுறாங்க. இன்னொன்று வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா என்எல்பி, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷுவலைசேஷன் பற்றி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எளிமையாக எப்படி இந்த விஷுவலைசேஷனை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஷுவலைசேஷன்னா என்ன, இமேஜினேஷன்னா என்ன? இமேஜினேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பொருளையோ நபரையோ ஏதாவது சம்திங் அதை வந்து நம்ம கண்ணை மூடி நம்ம மனசுல கொண்டு வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய் இருக்குது, நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த நாயை பாருங்கன்னு சொல்கிறோம். இல்லை உங்கள் டோர் என்ட்ரன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கறது. டெய்லி பார்க்குறீங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னாக்கா உங்களால கொண்டு வர முடியுது. அதே விஷுவலைசேஷன்னாக்கா, நீங்கள் பார்க்காத ஒன்றை, நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த உங்களை பார்க்க சொல்றது. அதுதான் விஷுவலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பாங்கன்னாக்கா, கண்ணை மூடிக்குங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருமே கண்ணை மூடுங்க. எஸ். இப்போ நான் சொல்றத நீங்க பார்க்கணும். ட்ரை டு விஷுவலைஸ். ஒரு வெள்ளை காக்கா இருக்கிறதா பாருங்க. வெள்ளை காக்கா, அத ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க, பேக்ல இருந்து பாருங்க. இப்போ ஒரு ஆறுல தண்ணி போயினே இருக்குது. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல தண்ணி போயினே இருக்குது அந்த ஆறுல.
இப்போ பச்சை கலர்ல ஒரு யானைய பாருங்க, கிரீன் கலர்ல யானை. ஓகே, கண்ணை திறந்துக்கலாம். ஓகே. ஸோ விஷுவலைசேஷனுக்கா என்னன்னாக்கா நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி. இப்போ இதுல யாருக்காவது தெரிஞ்சதா இந்த மாதிரி பார்த்ததெல்லாம்? கேன் யூ விஷுவலைஸ் தீஸ் திங்ஸ்? பார்க்க முடிஞ்சது. பார்க்க முடிஞ்சது சார். பார்க்க முடிஞ்சது. ஒரு 70 to 80%. ஓகே. ஏன்னா ஆனா ஒரிஜினல் யானையோடைய இமேஜ் வந்துருது எவ்வளவு ட்ரை பண்ணாலும். ஓகே. கருப்பு யானையை விட்டுட்டு பச்சை யானை அது எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். வெள்ளை இருக்குமா? சரி, ஓகே, மியூட் பண்ணிடலாம். மியூட் பண்ண சொல்லுங்க பாரதி. எலிஃபென்ட் டால் பார்த்தேன் சார் கிரீன் கலர்ல. ஓ, கிரீன் கலர்ல ஒரு டால் பார்த்துட்டீங்க, பொம்மை மாதிரி, ஒரு பொம்மை யானை. குட், எஸ், நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 60 to 70% பீப்புளுக்கு தான் இருக்கும். விஷுவலைசேஷன் பண்ற ஒரு கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்காது. இட் வில் நாட் பி ஃபார் ஆல் பீப்புள்ஸ். நம்ம இமேஜினேஷன் வேணா எல்லாருமே பண்ணலாம். நம்ம பார்த்த ஒரு பொருளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம மனசு மூலமா கொண்டு வரலாம். ஆனா விஷுவலைசேஷன் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அது சிலர்னால தான் முடியும். சிலர்னால என்னதான் பண்ணாலும் அவங்கனால விஷுவலைசேஷன் பண்ண முடியாது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கனாக்கா, there are 3 types of people. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கனால விஷுவலைஸ் பண்ண முடியும். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்கனால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஆனா சவுண்டு, கண்ணால பார்த்து அந்த டேஸ்ட் பிளஸ் டச் சென்சேஷன், இது மூலமா அவங்க அந்த விஷுவலைசேஷன் என்ன பவர் கொடுக்குதோ அது அவங்க பண்ணலாம். அவங்கள வந்து கைனஸ்தெட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனஸ்தெட்டிக். அவங்க வந்து சென்சரி இன்புட்டை வந்து நல்லா ஷார்ப்பா உள்வாங்குவாங்க. ஆனா அவங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடிட்டரி. இவங்க வந்து காது, அந்த சவுண்டை வந்து அவ்வளோ பின் பாயிண்டடா உள்வாங்கி சவுண்ட் வச்சு அவங்க செய்வாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு சில கலைகள் வந்து கிஃப்டா கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை இருக்கும், சிலருக்கு டிராயிங் வரைகிற திறமை இருக்கும், சிலருக்கு ஸ்விம்மிங், ஏதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி திறமை இருக்குதோ அதே மாதிரி தான் விஷுவலைஸ் பண்றதும் ஒரு இன்பில்ட் டேலண்ட் தான். அது கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருந்தா அது வரும், இல்லைன்னா வராது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து விஷுவலைஸ் பர்சன் இல்லை, நான் வந்து கைனஸ்தெட்டிக் தான். என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. பட் ஸ்டில் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணலாம். கொஞ்சம் பை ப்ராக்டிஸ் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். கொஞ்சமா விஷுவலைஸ் இல்லாதவங்களும் கொஞ்சமா பண்ணலாம். அப்படி இல்லை அவங்க கைனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸை வச்சு தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதை வந்து நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷுவலைசேஷனை பற்றி இன்னைக்கு இவ்வளோ பரவலாக சயின்ஸ் பேசுது. இவங்க எல்லாருமே இந்த சீக்ரெட்ல, மேனிஃபெஸ்டேஷன்ல இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா இந்த விஷுவலைசேஷன் வந்து எல்லா ரிலீஜியன்லும் அந்த காலத்துல இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து அந்த காலத்துல எல்லாம் கதையில எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து கனவுல முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு, இல்ல வள்ளலார் வந்தாரு, இல்ல அவங்களுக்கு கனவுல அவங்க வந்து தவத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முனிவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல, இது எல்லாமே விஷுவலைசேஷன் தான். சிலர் சொல்லுவாங்க நம்மளுக்கு கூட, இப்ப கூட எனக்கு இந்த மாதிரி இவங்க காட்சி கொடுத்தாங்க, நான் மெடிடேஷன் பண்ணும்போது வள்ளலார் வந்தாங்க, இல்ல இவர் வந்தாரு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷுவலைசேஷன் பவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்கனால அது பார்க்க முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து விஷுவலைசேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு டவுட் வரும், இதெல்லாம் உன்னுடைய கற்பனை, நீயா இதெல்லாம் கற்பனை பண்ற, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நாளா பாருங்களேன் முருகரை வேண்டி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை ஏதோ கனவுலையோ முருகர் வந்த மாதிரி அவங்க கனவு, அவங்க உடம்புல அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கும், அந்த சென்சேஷன்ஸ் எல்லாம். இது சிலருக்கு இதுதான் விஷுவலைசேஷன்.
ஈவன் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்திகள், சில சித்திகள் எல்லாம் அவங்க அட்டைன் பண்ணணும், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பவரை அவங்க கிராஸ் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி விசுவலைசேஷன் டெக்னிக்கா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடவுள் வந்து சிவன் வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்குற மாதிரியும், அவங்களுக்கு ஏதோ வரம் கிடைச்சிட்ட மாதிரி இவங்க அதை விஷுவலைஸ் பண்ணினே இருக்க இருக்க என்ன ஆகுனாக்கா நம்ம பிரெயின் வந்து தயாராயிடும் அதுக்கு. அப்புறமா இந்த பிரபஞ்சமே அது வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணும். நம்மளுடைய விசுவலைசேஷன் பவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் this doesn't mean that you don't have to put any physical effort. இப்போ நான் ஏதோ ஒரு புது வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். நான் புது வீடு வாங்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணுறேன். எனக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்குது. நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நான் என் சொந்த வீட்டில் போகணும் அப்படின்னு, இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு வெறும் விஷுவலைஸ் பண்ணினே இருந்தா பத்தாது. நீங்க வெளியவும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். உள்ளேயும் நீங்க பயிற்சி செய்யணும், வெளியவும் முயற்சி செய்யணும். இது ரெண்டுமே நடந்துச்சுனாக்கா சீக்கிரமா, இப்ப நம்ம வெளியே மட்டுமே முயற்சி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியே மட்டுமே முயற்சி செஞ்சா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம்னாக்கா அது எவ்வளவு டைம் ஆகுதோ, நம்ம இன்னர் ஒர்க்கும் உள்ளேயும் பயிற்சி செஞ்சு அந்த வேலையை முடிக்கணும்னு நினைச்சோனாக்கா பாதி டைம்லயே அந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னாக்கா நீங்க மனசால ஃபீலிங்கால என்னால் இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு அந்த ஃபீலிங்கோட நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது அது இன்னும் சீக்கிரமா நடக்கும். ஸோ விசுவலைஸ் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்கக்கா, நீங்க ஃபீலிங்கோட விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபீலிங்கோட விஷுவலைஸ் பண்ணா இன்னும் இது சீக்கிரமா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க எப்படியெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்மளுடைய விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ கூட ஏதாவது வச்சுக்கோங்க. முருகர் ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோ, பெருமாள் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து நல்லா அதை ஒத்து பாருங்க. 1 minute 2 minute அந்த ஃபோட்டோவே கண்ணை திறந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க பார்த்த அந்த ஃபோட்டோவை கற்பனை பண்ணணும், இமேஜின் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். அதனுடைய கலரு, எங்க என்ன கலர் இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, அந்த ஃபோட்டோவை ஃபுல்லா அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க கண்ணை மூடிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க. செகண்ட் டெக்னிக் என்ன பண்ணலன்னா ஏதாவது பொருள், பென்னோ இல்லை ஏதோ ஒரு பொருள், எனி பொருள், ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளை நீங்க நல்லா பார்க்கணும். பார்த்துட்ட பிறகு கண்ணை மூடிட்டு அந்த பொருளையே இப்போ நீங்க கற்பனை பண்ணணும். அந்த பொருளை நீங்க உங்க மனசுல கொண்டு வரணும். அது என்ன கலர்ல இருக்கு, அது எப்படி ஹார்டா இருக்குதா, சாஃப்டா இருக்குதா அப்படின்னு எல்லா சைட்ல இருந்தும் அதை நீங்க கற்பனை பண்ணணும். இது செகண்ட் டெக்னிக். தேர்டு டெக்னிக் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க கற்பனை பண்ணணும். நீங்க வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடத்துல நீங்க போற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு நீங்க போற மாதிரி. நீங்க போனா எப்படி இருக்கும், நீங்க அங்க போய் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தொடுறீங்க, ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, அது டேஸ்ட் பண்றீங்க, ஸ்மெல் பண்றீங்க, அங்க போனா ஸ்மெல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய விஷுவலைசேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணணும். புது வீடு எப்படி இருக்கும், வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்கு, கேட் இருக்கு, டோர் இருக்கு, வெளியே வந்து ஒரு கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்கு, உள்ள டோர் திறந்து போடுற உடனே கிரானைட் இருக்கா, மார்பிள் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன இருக்கு, போர்ட்டிகோ இருக்கா, இல்லை ஏதோ ஒரு ஹால் இருக்கா, அப்புறமா ரைட் சைடு ஒரு ரூம் இருக்கு, லெஃப்ட் சைட்ல கிச்சன், இப்படி எல்லாமே நீங்க டீட்டெயிலா டெய்லி விஷுவலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னாக்கா அது நாளடைவில் அது நடக்க ஆரம்பிச்சிடும்.
இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். மேபி நீங்க வந்து சாமி ஏதாவது ரொம்ப கடவுள் பக்தியில இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க ஈவன் நம்ம கோயிலுக்கு கூட போகும்போது பாருங்க, அந்த சாமியை பார்த்துட்டு வேண்டுறோம், அப்புறமா கண்ணை மூடிட்டு அந்த சாமி அப்படியே நம்ம மனசுல கொண்டு வருமா இல்லையா? இது எல்லாமே விசுவலைசேஷன், இமேஜினேஷன் டெக்னிக்ஸ் தான். கண்ணை உள்ள கொண்டு வந்துட்டு நம்ம அந்த சாமி கிட்ட பேசுறோம். அந்த சாமி கேட்குமா நம்ம பேசுறது? கேட்குமா கேட்காது? கேக்கும். என்ன சொல்லுங்க ரேவதி மேடம்? கண்டிப்பா கேக்கும் சார். கண்டிப்பா கேட்கும். சார் கேட்கும் தான் நம்புறோம் சார். அவருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். நம்பிக்கையோட செய்யறோம். ம். நம்பிக்கையோட கும்பிடுறோம். ம். சொல்லுங்க இன்னும் வேற யாராவது ஏதாவது. இப்ப நம்ம சாமி கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட வேண்டுறோம், மனசுலயே சாமி கிட்ட நம்ம பேசுறோம். சில டைம் குறையும் சொல்றோம், சில டைம் சாமியை வந்து நம்ம இது பண்றோம், ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க, சரி என்னமோ அப்படின்னு. சில டைம்ல அவங்க ஏதாவது ஒரு வேலையை நம்மளுக்கு நடத்தி கொடுத்தா அவ்வளவு மனமாற நம்ம நன்றி சொல்றோம். இதெல்லாம் சாமி கேட்குமா கேட்காதா? கேக்கும் சார். கேக்கும் சார். கேக்கும் சார். கேட்கும். பிரபஞ்சத்துல உணர்வுகள் மூலமா ஐக்கியமாயிடுறோம். இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. செண்பகவள்ளி மேடம் பேசுறாங்க. சொல்லுங்க. நமக்கு ஒவ்வொன்றும் நம்ம கேக்குறது எல்லாம் பிரபஞ்சத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். ம். சாமிங்கிற இதுல நம்ம உருவம் வச்சிருக்கோம் சார். அந்த சக்தி வந்து பிரபஞ்சத்துல கேட்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே. வெரி குட், வெரி குட். செண்பகவள்ளி மேடம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம உருவம் வச்சு அந்த உருவத்துக்கு ஒரு, ஏன்னா அரூபமா இருக்குது இந்த பிரபஞ்சம், அந்த கான்சியஸ்னஸ் அரூபமா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூபம் மூலமா, ஆனா ஆக்சுவலா நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் பேசுறோம். எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிற அந்த ஒரு சக்தி கிட்ட நம்ம பேசுறோம். அதுக்கு நம்ம மனசுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னு நம்ம ஒரு உருவம் வச்சு அதுகிட்ட பேசுறோம். பேசும்போது அது கண்டிப்பா கேட்கும். பிரபஞ்சத்துல வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆகும். இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே ரிசீவ், நம்ம தாட்ஸே ரிசீவ் பண்ணுது அது. சில ஜெயினிசம்ல சில மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க மனசுல எண்ணத்தை கொண்டு வந்துட்டாவே அது செஞ்சுட்ட மாதிரி கணக்கு. ஆமா, அதனால எப்பவுமே தீயது நினைக்காதீங்க. ஏன்னாக்கா ஈவன் நினைச்சா கூட அது பிரபஞ்சத்துல பதிவாயிடும், அது அப்புறமா நடைமுறைக்கு வந்துடும். அதனால சோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட சாமி கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா, இல்ல நம்ம பேசணும்னாக்கா கண்டிப்பா சாமியும் அது கேட்கும். நியாயமான சில கோரிக்கைகள் நேரங்கள்ல நம்ம சரி, ஒரே நிமிஷம் இருங்க. பாரதி பேசுறாங்க. பாரதி சொல்லுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக செவிசாய்க்கப்படும் சார். ம். நியாயமான கோரிக்கைகள் எதுவாயினாலும் நியாயம் தர்மம் இருக்கணும், அந்த கோரிக்கைகளுக்கு கண்டிப்பா செவிசாய்க்கப்படும். ஆண்டவன் கேட்பார் சார். ஓகே, குட். தேங்க்யூ. கீதா லட்சுமி இது சொல்ல வந்தாங்க. இல்லைங்க சார், சில நேரங்கள் இப்ப நீங்க சொல்லும் போது நம்ம ப்ரே பண்ணிட்டு அப்பதான் ப்ரே பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோயில்ல. உடனே அது வீட்டுக்கு வந்து பார்த்தாலோ இல்ல கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே அது நடந்திருக்கும். ஆச்சரியமா இருக்கும். ரேரா நான் சொல்றேன். சில நேரங்கள்ல அது நடந்ததும் உண்டு. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கடவுள் நம்ம 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 பேசினதை கேட்டிருக்காரு, ரீச் ஆயிருக்கு, அவர் கன்வே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். நடந்திருக்கு சார். கோயிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் இமீடியட்டா உடனே ஒரு எந்த விஷயத்துக்காக ப்ரே பண்ணோமோ அதோடைய பாசிட்டிவ் சைன் பார்த்திருக்கேன். நடந்திருக்கு. கண்டிப்பா. ஓகே, குட். சோ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த பிரபஞ்சம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இங்க அது எக்ஸிக்யூட் ஆகுறது இல்ல. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சயின்ஸ், ஒரு மேத்ஸ், ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை. இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாத லெவல்ல செயல்பட்டு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அது எப்படி, இது எப்படி, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சயின்டிபிக் இல்ல, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ பேசுறது போய் இந்த இது கல்லுக்கு எப்படி கேட்கும்? பலாயிரம் கோடி மக்கள் ஒரு ஒரு சிலைக்கு அது கிட்ட அர்ப்பணிக்கிறாங்க, அதை கும்பிடுறாங்கனாக்கா அதுக்கே அந்த பவர் வந்துடுது. அது ஒரு தெய்வீகமா மாறிடும். இதெல்லாம் பியாண்ட் சயின்ஸ். இதெல்லாம் சயின்ஸுக்கு, மேத்ஸுக்கு, பிசிக்ஸ்க்கு பியாண்ட் இருக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படிதான் செயல்படுது. இங்க எல்லாமே நம்ம ப்ரூஃபோட, சயின்ஸோட பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சம் அப்படி செயல்படுது. நிறைய இடத்துல மேத்ஸ், சயின்ஸ் எல்லாம் தோத்து போகுது.
ஸோ கண்டிப்பா நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவங்க. ஏன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பக்தி, கடவுள் பக்தி இது எல்லாமே நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இது எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு பாரதி மேடம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நியாயமான தர்மத்தோட இருக்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பட் சில டைம் என்ன நடக்கும்னாக்கா, இவங்க இன்னைக்கு இந்த சயின்ஸ், இவங்க சைக்காலஜி எல்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறவன் கார் வந்து பஞ்சர் ஆகி அவன் நடு வழியில நின்னு தவிக்கணும் அப்படின்னு இல்ல ஏதோ சம்திங் கெட்டது நடக்கணும்னு தீவிரமா நினைச்சாலும் நடக்கும். பட் யூ வில் ஹாவ் டு பே ஃபார் தட். அதுக்கப்புறமா உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர் செயல், எதிர்வினை இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சாலும் நடக்கும். நம்ம ரொம்ப தீவிரமா யார் மேலேயாவது ரொம்ப கோவமா வெறியா இருக்கிறோம், அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு நம்ம ஆழ் மனசுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுனே இருக்கிறோம்னு வைங்க, சாத்தியங்கள் இருக்கு, நடக்கும் அப்படி கூட. பட் அதுக்கப்புறமா அதனுடைய எதிர்விளைவா நாமளும் ஏதாவது அதுக்கு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சோ இந்த பிரபஞ்சம் கண் திஷ்டி அப்படிதான் நினைப்போம். கண் திஷ்டி படுது. இல்ல அது ஒரு தனி சப்ஜெக்ட். அந்த கண் திஷ்டி அது இதெல்லாம் தனி சப்ஜெக்ட். நம்ம அதுல டீப்பா போல. நான் சொல்றது அது இல்ல. சில டைம் நம்ம ரொம்ப எமோஷனலி ரொம்பவே நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடணும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சிருப்பாங்க, அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற போது நம்ம அவங்களுக்கு ஏதாவது இது வந்து வெரி நேச்சுரல். இது வந்து மனிதர்களுக்கு வர ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். பட் அதை கூட நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதை கூட ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து எப்படி வெளியே வந்து அவங்களுக்கு ஃபர்கிவ் பண்றோமோ அதுதான் நல்லது. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இன் ஷார்ட் சம்மரி. நான் என்னோடது சொல்லாங்களா சார்? யாரு? ரேவதி மேடம் சொல்றீங்களா ஏதாவது? ஆமாங்க சார். சரி சொல்லலாம் நீங்க. சரி, இப்போ சில பேரு கோயிலும் பிரபஞ்ச ஆற்றல் ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க. என்னோட புரிதல் நான் சொல்றேன் சார், அது கரெக்டா நீங்களும் கேளுங்க. கண்டிப்பா. கோயில் அப்படின்னும் போது நம்ம வர்ஷிப் பண்ணும்போது செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் நம்ம கிட்ட. பிளஸ் நாம வந்து உடலாலையும் உணர்வாலையும் மத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்காம கோரிக்கை வைப்போம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன ஃபீல் பண்ணணும், நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஃபுல்லுமே வந்து அது நிறைவேறதுக்கு அந்த இடத்துல மனம் ஒன்றிய பிரார்த்தனை இருக்கும்போது, இங்கேயுமே நீங்க சொல்ற அந்த விஷுவலைசேஷன் எனக்கு இது வரணும், இது கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாவே அங்க மனம் ஒன்றிய பிரார்த்தனைன்றதுதான் நம்ம வந்து விஷுவலைசேஷன்ன்ற மாதிரி கான்செப்ட்ல நம்ம வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்றோம். அங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகுது சார். அதே பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு வரும்போது வேர் இஸ் த லேக்கிங்கோ அங்க கண்டிப்பா பிரபஞ்சம் வந்து ரெடியா இருக்கு நம்மளுக்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு. அதுலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சாமி கும்பிடல, பட் அவங்க அச்சீவ்மெண்ட் எல்லாமே கோல் அச்சீவிங் பயங்கரமா இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரே ஒரு ஃபோக்கஸ்டு தாட்ல விஷுவலைசேஷனா ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ் பிளேயரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் தட் கோலை மட்டுமே அவங்க விஷுவலைஸ் பண்றதுனால அவங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ஃபில் பண்ணுது. எங்கெல்லாம் பல்ல இருக்கோ அங்க வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண வராங்க சார். அது வாட் எவர் த சாய்ஸ், விஷுவலைசேஷன் கரெக்டா இருந்தா கண்டிப்பா அது ரிசல்ட் அவுட்புட் கரெக்டா இருக்கும்ன்றது. இந்த வழியில போறவங்களுக்கு இது ரொம்ப திருப்தியா இருக்குன்னா இது ஈவன் நாத்திகவாதியா இருந்தாலுமே யூனிவர்ஸ் வந்து ரெடியா இருக்கு குடுக்கறதுக்கு. அத நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் கெடுதல் பண்ணாம ஒரு நல்லது மட்டுமே நம்ம நினைச்சோமா பெனிஃபிட் நம்மளுக்கே இருக்கும். கெடுதலா அவங்க யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு இது நடக்கணும், அதனால நடந்துரும் ஃபோக்கஸா இருக்கும்போது. பட் ரிவர்ஸ்ல நம்மளுக்குமே அது ரிட்டர்ன்ல பயங்கரமா கொடுக்கும் அப்படின்றது நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் சார். குட். தேங்க்யூ ரேவதி. ஹலோ சார், நான் ரேவதி சார். ரேவதி சொல்லுங்க. என் மனசுல இருக்குது நான் சொல்றேன் சார். நாம் நல்லதே நினைச்சா நம்ம நல்லதே நடக்கும் சார். நான் இதுவரை கடவுளை வேண்டினா கூட சார் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் முதல்ல எங்க பெரியவங்கள தான் சார் நான் வணங்குறது. அப்பதான் கடவுள் கிட்ட எங்க மாமனார் மாமியார் இப்ப நீங்க நினைச்சு பாருன்னு சொல்லும் போது கூட அவங்களதான் சார் நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்கு இதுவரையே நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்குது சார். ரொம்ப ஹாப்பியா இருக்குது.
ரொம்ப ஆசைலாம் நான் படுறது இல்ல. ஒரு லெவலா இருக்கோம், நல்லா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோம். மேற்கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். இதான் சார் நானே நினைப்பேன். எதுவும் கெடுதல் எனக்கு வந்தது கிடையாது. நான் இன்னொருத்தருக்கு நான் நடக்கிறதும் கிடையாது சார் அது மாரி. அது மாரி தான் சார் இது. நம்ம நல்லத நெனச்சா நமக்கு நல்லது கிடைக்கும். என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன் சார். எனக்கு கெடுதல்ன்றது இதுவரையும் யாரும் சொன்னதில்ல. நான் என்ன யாருன்னா திட்டினா கூட நான் எதுவும் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் சார் நீங்க நல்லா இருங்கன்னு தான் சொல்லிடுவேன். ம். குட். நல்ல மனசு குடுத்திருக்கிறாரு உங்களுக்கு கடவுள். நான் முதல் பெரியவங்கள தான் சார் வணங்குறது. எங்க மாமனார், மாமியார், எங்க அப்பா டெத் ஆயிட்டாரு. 3 ம். பேரும் நினைச்சுட்டு தான் அப்புறம் பெருமாள நினைப்போம் சார். வெரி குட். இப்ப நீ நினைச்சு பாருங்கன்னு சொல்லும்போது கூட நான் பெரியவங்கள தான் சார் நினைப்பேன். இதுவரையும் நான் நினைச்சதெல்லாம் நன்மையா தான் சார் இருக்கு. இதுக்கு மேலும் எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். எங்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் எல்லாரும் கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் எப்பவுமே நினைக்கிறது அது மாதிரி தான் சார். வேற எதுவும் நினைக்கிறேன். என் மனசுல இருக்குது ஓப்பனா சொல்லிட்டு பாருங்க. குட், குட். கண்டிப்பா. தேங்க்யூ ரேவதி மேடம். நன்றி. ஓகே. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள பதிவு பண்றீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. ரேவதி அம்மா மாரி நாமளும் ஒரு நல்ல மனசோட இருக்கணும். அவங்கள மாரி நம்மளுக்கும் நல்ல மனசு வரணும். சந்தோஷமா இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன், ஹேப்பியா இருக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க நீங்க. ஒண்ணு யார் திட்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன் சார். இதுவரையும் திட்டின மாரி நான் நடந்துக்கிறது இல்ல சார். யார் திட்டினாலும் எனக்கு கோவம் வராது. சரி போ டேக் இட் ஈஸியா எடுத்துன்னு போயிட்டே இருப்பேன் சார். அது மாரி போறதால அப்படியே லைஃப் நல்லா போயின்னு இருக்கு. நம்ம கோவப்பட்டாலோ எது செஞ்சாலும் நமக்கு அது பெஜாராயிடும். ஏன்னாக்கா நான் உங்க நேர்லயும் பார்த்திருக்கிறேன். உங்க ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நானு. உங்கள பத்தி 4 பேர்கிட்டயும் 4 பேரும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்கள பத்தி. ஸோ அதனால நீங்க சொல்றது வந்து வெறும் வாய் வார்த்தையா இல்லாம நான் அது பிராக்டிகலா பார்க்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. நீங்க எங்க கிளாஸுக்கு வர்றது எங்களுக்கு பெருமை. எங்க மருமகளையே நான் பொண்ணு மாரி தான் சார். எனக்கு பொண்ணு கிடையாது. எங்க மருமகள நான் பொண்ணு மாரி தான் சார் பார்க்கிறேன். அவ்வளவுதான் சார். ஹாப்பியா போயின்னு இருக்கு. ஓகே. எனக்கு கடவுள் குடுத்தது ஹாப்பியா இருக்கு சார். 2 பசங்க, 2 மருமக, பேரன், பேத்தி எல்லாம் ஹாப்பியா இருக்கும் சார். நெக்ஸ்ட் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது சார் அடுத்த மாசம். எதிர்பார்த்து இருக்கோம். எதிர்பார்த்து இருக்கிறீங்க. குட். ஆமா சார். அதனாலயே கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல சார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பொண்ணு வேணுமோ, பையன் வேணுமோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும். நாங்க எல்லாம் வாழ்த்துறோம். பையன் இருக்கு சார். பொண்ணு தான் சார் வேணும். பையன் இருக்கிறாரு. சரி. குட். ஃபர்ஸ்ட் பொண்ணு, பையன் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன். இப்ப பொண்ணு வேணும்னு வேண்டுறோம் சார். கண்டிப்பா கடவுள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும். நாங்க எல்லாருமே வாழ்த்துறோம். ஓகே. தேங்க்யூ மேடம். ஓகே. நன்றி. ஓகே. இப்போ இவங்க ரேவதி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்ப நம்ம நாத்திகர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த தி சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன். இதெல்லாம் யாருக்காகனாக்கா இன்றைய சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய சயின்டிஸ்ட் வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் கடவுளை நம்புறது இல்லை. மேபி வெஸ்டர்னர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் கடவுளை நம்புறது இல்லை. ஆனா அங்க கடவுள் இடத்தை யாரை வைக்கிறது? அவங்க என்ன பண்ணாங்க? பிரபஞ்சத்தை வச்சுட்டாங்க. நீங்க பிரபஞ்சம்னா சொல்லுங்க, கடவுள்னா சொல்லுங்க, இயற்கைனா சொல்லுங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்காம வணங்குங்க, எல்லாமே அட் லாஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். உங்களால உருவம் கொடுக்காம வணங்க முடியல, அது அவங்கனால முடியலன்றதுக்காக ஒரு உருவம் கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஒரு உருவம் கொடுத்து இதுதான் கடவுள், இதுதான் பிரபஞ்சம் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. வெல் அண்ட் குட். உங்களால உருவ வழிபாடுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குனாக்கா நீங்க உருவ வழிபாடு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை வணங்கி அதுகிட்ட பேசுங்க, அதுகிட்ட நீங்க எல்லாம் பண்ணலாம், வேண்டுதல் பண்ணலாம் எல்லாம். உங்களுக்கு உருவ வழிபாடுல நம்பிக்கை இல்லைனாக்கா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஸோ கைனஸ்தெட்டிக்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி சென்ஸ் மூலமா பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நல்ல விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி இருக்குனாக்கா நீங்க விஷுவலைசேஷன் மூலமாவும் நீங்க அது வந்து பேசலாம். நீங்க கற்பனை பண்ணணும், நீங்க கடவுள்கிட்ட பேசுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது உங்க வார்த்தைகள் எல்லாம் உங்க காதுல கேட்கணும். விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா நீங்க உங்க எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணணும்.
விசுவலைசேஷன் நம்ம ஒரு சின்ன விசுவலைசேஷன் டெக்னிக் பண்ண போறோம். அதுல நம்ம புரிஞ்சுக்குவோம் எப்படி அந்த விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றது எல்லாம். ஸோ இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன், திருப்பி ஒரு முறை ரிவைண்ட் பண்றேன் பாருங்க. விஷுவலைசேஷன் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. சிலருக்கு விசுவலைசேஷன் வந்து நல்லா, நீங்க எப்படி ஒரு டிவியில சினிமா பாக்குறீங்க, கிறிஸ்டல் கிளியரா டிவி ஒரு சினிமா ஓடுது, அதை உங்களால அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள ஓடும், ஒரு சினிமாவே ஓடும், கிளீனா தெரியும் அவங்களுக்கு. விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு. அந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு மேபி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் டல்லா தெரியும். சிலருக்கு டல்லா கூட தெரியும். ஃபுல்லா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொரு விஷயமும் தெரியாம ஓரளவுக்கு தெரியும். சிலருக்கு சுத்தமா தெரியாது. சிலருக்கு விசுவலைசேஷன் கெப்பாசிட்டியே இருக்காது. அதனால நம்ம வந்து இந்த விசுவலைசேஷன் எல்லாமே வந்து டுபாக்கூரு இவங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் ஏமாத்துறாங்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சுன்னு இருந்தேன். இது விஷுவலைசேஷன் எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்கோ, அது எப்படி நம்ம கண்ணை மூடிட்டு எனக்கு வீடு இருக்கிறதா இப்படி எல்லாம் பார்த்துட்டா வந்துருமா? நீங்க யாரு கஷ்டப்படுறது? கஷ்டப்பட்டா தானே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நானும் நினைச்சுன்னு இருந்தேன். அப்படிதான். பட் இது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க விஷுவலைஸ் பண்ண 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 பிரபஞ்சத்துல அதுக்கான சூழல் அது உருவாக்கி கொடுக்கும். இட் மே டேக் லாங் டைம் ஆல்சோ. அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கோல். உங்க கோல் டிபெண்ட் பண்ணி அது எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ இன்னைக்கு விசுவலைசேஷனுக்கு பல மெடிடேஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்ல. there are so many visualization technique meditations. இதுல ரொம்ப பரவலா இருக்கிறது நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுல வந்து நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்க, நீங்க பணக்கார, பட் அது வந்து ரொம்ப இன்னைக்கு என்ன சொல்றது, இது பண்ணிட்டாங்க. அது சும்மாவே நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைச்சிடும். இங்க வந்து எனக்கு நான் மாசம் இப்ப 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறது இல்லை, நான் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் நீ சொல்லு பிரபஞ்சத்துக்கிட்ட உனக்கு கிடைச்சிடும். நோ, இட் ஷுட் பி ரியலிஸ்டிக். உங்களுடைய கோல் வந்து ரியலிஸ்டிக்காவும் இருக்கணும். அப்பதான் அது வந்து செயல்படும். நீங்க வேணா ஒரு சின்ன கோல் ஏதாவது ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலை ரொம்ப பெண்டிங்கா இருக்கு, இல்ல ஏதோ சம்திங் உங்க ஏதோ பண வரவு எங்கேயோ தடைப்படுது, எனிதிங், சின்ன கோல், ஒரு சின்ன கோலை வச்சுட்டு அதுக்காக நீங்க டெய்லி விஷுவலைஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கோலுக்கு நீங்க டெய்லி தொடர்ந்து ஒரே மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணினே இருந்தீங்கன்னாக்கா அது நடக்குதா இல்லையான்றது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சார் யாரு? சார் பூர்ணிமா சார். பூர்ணிமா சொல்லுங்க. சார் என்னதான் விஷுவலைஸ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் தான் நடக்கும் சார், நடக்குதுங்க சார். அதுக்கு எப்படிங்க சார் இது பண்றது? நம்ம விஷுவலைஸ் பண்ணி 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 ஆஹா இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய இது வச்சுட்டு இருக்கோம் சார். ஆனா வந்து அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா நடக்குதுங்க சார். அது மாதிரி இருக்கிறப்போ அது எப்படி சார் விஷுவலைஸ் நம்ம பண்ண தப்பா இல்ல எதனால அது மாதிரி நடக்குதுங்க சார்? கரெக்ட், நியாயமான கேள்விதான். இருங்க நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன். இல்லையே சார், நிஜமாவே என் மனசுல வந்து நிறைய விஷுவலைஸ் நிறைய பண்ணிருக்கேன் சார். ஆனா வந்து அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். மேபி அது நான் நியாயமா நினைக்கிறேன்னா இல்ல ராங்கா நினைக்கிறேன்னா அதை பத்தி எனக்கு தெரியலையே சார். பட் அது விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அது நடக்கணும் இல்லைங்க சார்? ஓகே, இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ரகசியம். ஓகே. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ரகசியம். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இது விசுவலைசேஷனும் ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது. மேபி நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்றது கரெக்ட் தானா, இல்ல அந்த நீங்க வந்து ஒரு விஷுவல் பர்சன் தானா அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்க வந்து நான் விசுவலைசேஷன் பண்றேன்னு சொல்றீங்க. இது யார்கிட்டயாவது கத்துக்குனீங்களா நீங்க? ஆஹா இல்லைங்க சார், உங்ககிட்ட கத்துக்கிட்டு தான் சார் 3 months கோர்ஸ்ல கத்துக்கிட்டு தான் சார் விஷுவலைசேஷன். எது?
நீங்க ஃப்ரீயா எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துன்னு இருந்தீங்களே சார், ஆமா ஆமா அப்போ பண்ணதுதான் சார் விசுவலைசேஷன். இல்ல இல்ல அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன் நானு. பட் அந்த விசுவலைசேஷன் ஒன்னொன்னு வந்து மேபி ஒன்னொன்னு நடக்குது. ஆனா ஒரு சில விசுவலைசேஷன் வந்து நடக்காமயே போயிடுதுங்க சார். அது குவைட் ஆப்போசிட்டா நடக்குதுங்க சார். நடக்குது. சார் அதுதான் நான் இப்போ இதுல சார் நிறைய நான் விஷயங்கள் எக்ஸ்கியூஸ் மீ தெரிஞ்சுக்கணும் நம்ம. சார், நான் ஒரு ரேவதி பேசுறேன் சார். நான் இதுக்கு ஷேர் சரி பண்ணலாமா சார்? ரேவதி சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் ஷேர் பண்றேன் சார் பூர்ணிமாக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஆக்சுவலா நான் எந்த கோர்ஸ் எடுக்கல. பட் நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் விஷுவலைசேஷன். ஆக்சுவலா நமக்கே தெரியாம நம்ம இன்சைட் த தாட், ஐ மீன் சப்கான்சியஸ்ல அந்த அஃபர்மேஷன் கொடுப்போம்ல சார், இது நடக்கணும் அப்படின்ற அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம டூயலா வச்சாலோ டிப்ளமேட்டிக்கோ வச்சாலோ பிரபஞ்சம் வில் கெட் கன்ஃபியூஸ். எதை கொடுக்கணும் அப்படின்றது வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க சார். அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். அது நானுமே ரியலைஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருப்பேன் இல்லாமையும் போவேன் அப்படின்னா, நீ இருப்பியா இருக்க மாட்டியான்றதே நம்ம ஸ்டேட்மெண்ட் கிளியரா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குங்க சார். அதுதான் நான் ரியலைஸ் பண்ண விஷயம். மேபி அது கூட இருக்கலாம். அவங்க எந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒருமித்து உணர்வோட ஒரு ஃப்ரீக்வன்சில தான் வந்து பிரபஞ்சத்தோட நம்ம லிங்க் ஆகுவோம். அந்த ஃப்ரீக்வன்சி டைம்ல அவங்க டூயல் கான்செப்ட் வச்சாங்கன்னா அது எது அன்னைக்கு அப்டேட் எடுத்துக்குதோ அதுதான் சரி ரிசல்ட். இது என்னோட ஃபீல் சார். இது என்னோட ஃபீல். பட் வாட் எக்ஸாக்ட்லி கண்டிப்பா நான் இது சம்மரைஸ் பண்றேன். நான் இது ஓகே. இப்போ பூர்ணிமா ரேவதி என்ன சொல்ல வராங்கனாக்கா, மேபி நம்ம வச்ச அஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சா இதெல்லாம் செக் பண்ணணும்ன்றாங்க. சார் அட் பிரசன்ட் இப்போ நான் எது வந்து மனசுல நினைக்கிறேனோ அததான் வந்து விசுவலைசேஷனா பண்றேன் நான். சரிங்களா? இப்போ என்னுடைய லைஃப்க்கு இப்போ என்ன வேணும் அப்படின்றத ஒரு விசுவலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க சார். அது வந்து எனக்கு இப்போ நடக்கணும் இல்லைங்களா? பட் அது வந்து ஆப்போசிட்டா தான் நடக்குது. சரி ஓகே பூர்ணிமா, ஐ காட் யுவர் பாயிண்ட். ரேவதி நீங்க வந்து அஃபர்மேஷன்ஸ் பத்தி பேசுனீங்க, அவங்க வந்து விஷுவலைசேஷன் பத்தி பேசுறாங்க. நம்ம அஃபர்மேஷன்ஸ் பத்தி பேசலைங்க. ஓகே சரி. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ரகசியம். இங்க இது பாருங்க, இந்த சின்ன மூளை இன்னும் ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன மூளையை வச்சு நம்ம என்னென்னமோ இங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணின்னு இருக்கிறோம். இப்படி விஷுவலைஸ் பண்ணா இது நடந்துரும், இப்படி சாமி கிட்ட வேணும்னா இது நடக்கும், இல்ல இப்படி பண்ணா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நம்ம இதெல்லாம் கணக்கு போடுறோம். ஆனா இதுக்கு மேல அவன் ஒரு கணக்கு வச்சுன்னு இருக்கிறான். அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மேபி இதுதான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. நீ விஷுவலைசேஷன் பண்ணு, நீ மெடிடேஷன் பண்ணு, எல்லாமே பண்ணு. அதுக்கு தாண்டியும் அது நடக்கலைனாக்கா ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீ கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் சார், நம்ம கண்டிப்பா சார். ஏன்னாக்கா we don't know the reason why it is not happening. நான் வந்து தீவிரமா இது நடக்கணும், என் வாழ்க்கையில நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும், என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப அன்பா பழகணும், பேசணும்னு எல்லாம் எதிர்பார்க்கிறேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. நான் வந்து அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறேன். இல்லை ஏதோ சம்திங் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமா தான் என்னுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட நல்லா தான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் டெய்லி சண்டை தான் வருது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட. ஏதோ சம்திங் நான் நல்லது தான் நினைக்கிறேன், நான் நல்ல வாழ்க்கையில டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன், இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன், எல்லாமே நான் நினைக்கிறேன். ஆனா அது நடக்கலை. இது நல்லது நடக்கிறதுக்கு நம்மனால என்ன மேக்சிமம் முயற்சி பண்ண முடியும் அது நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமாவும் அது நடக்கலைனாக்கா அது வந்து இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். மேபி த ரைட் டைம் ஹசன்ட் கம் எட். அந்த ரைட் டைம் ஒன்றும் வரல. இன்னும் நான் சிலருக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், அவங்க என்ன திட்டுவாங்க இப்படி சொன்னா. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்க இந்த ஜென்மத்துல முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும் அப்படி. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த ஜென்மத்திலே இங்க காணோம், யாரு கண்டா அடுத்த ஜென்மத்துல நான் இப்படியே இருக்கணும், எனக்கு கிடைக்குமோ, இதெல்லாம் யாரு கண்டா? நீ வந்து இல்லாததெல்லாம் சொல்ற. நான் சொல்றேன், அவ்வளவு பொறுமை இருக்கா உனக்கு? கடவுள்கிட்ட பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா ஏன்னாக்கா நம்மளுடைய ஆசைகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அது நம்மள டிரைவ், ஈவன் சொல்ல போனா நம்மளுடைய இந்த ஆசைகள் தான் நம்மள அடுத்த ஜென்மத்துக்கு டிரைவே பண்ணுது. நம்மளுடைய இந்த ஆசைகள் மேபி சின்ன சின்ன ஆசையா கூட இருக்கலாம்.
இந்த சின்ன சின்ன ஆசைகள் தான் நம்மள அடுத்த ஜென்மத்துக்கே கொண்டு போகுது. ஸோ அதனால ஏன்னாக்கா அந்த டைம்ல மனசு ரொம்ப வெக்ஸ் ஆயிடும்ல. ச்சீ போடா! என்னதான் இந்த சாமி கிட்ட வேண்டிய ஒண்ணும் கிடைக்கல, இல்ல எதுவுமே ஆவல. அந்த மாரி டைம்ல நீங்க உங்க மனச தேத்திக்கிறதுக்கு, சரி பார்த்துக்கலாம். அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம். அப்படின்னு மனச கொஞ்சம் தேத்திக்கங்க. பாரதி, யூ ஆர் மியூட்டட். ஆண்டவனே இது பண்ணா கூட நம்ம கர்மா வந்து நிக்கும் சார் அங்க. அந்த கர்மா விலகுனாதான் சார் ஆண்டவன் கூட நமக்கு ஹெல்ப் அந்த பண்ண கர்மா வருவான். குடுத்தது யார் உங்களுக்கு? Who gave ஜென்மா you this karma? பூர்வ ஜென்மா பூர்வ ஜென்மா பிளஸ் மைனஸ் பூர்வ ஜென்மா சார். பூர்வ ஜென்மத்திலயும் நான் என்னன்றேன், இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த கடவுளையும் கர்மாவையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தணும். அது எல்லாமே ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கர்மா உங்களுக்கு கொடுத்ததே கடவுள் தான். சார் கர்மா வந்து இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதுதானே கொடுத்துட்டு இருக்கிறாரு சார். உங்களை யார் முன்னாடி எல்லாம் தூண்டுறதா? முன்னாடி உங்களை யார் தூண்டுறது அப்படி செய்யறதுக்கு? ஆண்டவன் டிரைவிங் ஃபோர்ஸ். இங்க கடவுள் இல்லாம எதுவுமே நடக்காது. அதாவது நம்ம கடவுளை வந்து ஒரு சிலையா நல்லவரா அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். இங்க எல்லா செயலுக்கும் அவர் தான் காரணம். நம்ம வந்து ஓகே கெட்டது ஏதாவது நடக்குது, அது வந்து கடவுள் மேல பழி போடக்கூடாதுன்னு கர்மா மேல பழி போட்டுடுறோம். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இதுக்கு ஆதியே இல்லை. பட் ஸ்டில் நம்ம மனசை தேத்திக்கிறதுக்கு நம்ம சில நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம். கர்மா, இது என்னுடைய கர்மா, நான் செஞ்ச பாவம் அனுபவிக்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், இந்த கர்மாவை யார் கொடுத்தது? நானா வேணும் நான் இந்த கர்மா எல்லாம் எடுத்துக்கினேன். Who gave me all this? எக்ஸாம்பிள் மகாபாரதம் சார். எக்ஸாம்பிள் மகாபாரதம் சார். மகாபாரதம் உருவானதுக்கு காரணமே கிருஷ்ணர் தான். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றோமா இல்ல அது மாதிரிதான். எஸ், ஆமா, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேனாக்கா, நம்ம வந்து நம்ம லைஃப்ல நிறைய இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஏன்னாக்கா நம்ம லைஃப்னுடைய சொல்ல போனா 90% பவர் அவர்கிட்ட இருக்குது. ஒரு 10% பவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. 90% அவர் தான் ஓட்டுறாரு நம்மள. 10% நான் வந்து இது கூட நம்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் 100% நம்மளுடைய லைஃப் அவர் கையில தான் இருக்குது. சரி, உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும். அப்போ நான் என்ன அவருக்கு கை பொம்மையா? ஆமா, அவர் எப்படி நம்மள நடத்துறாரோ இங்க அதுதான் நடக்கும். ஆனா பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? ஏதோ நான் என்னுடைய அறிவாளித்தனத்தினால, நான் என்னுடைய முயற்சினால எல்லாம் செய்யற மாதிரி இங்க தெரியும். ஆனா அட் லாஸ்ட் எல்லாம் அவர் தான். அதனால என்ன முயற்சி பண்ணுங்க, நடக்குதா சந்தோஷம், நடக்கலையா இன்னும் சந்தோஷம். மென்டாலிட்டி கொண்டு வரணும் சார். ஆமா, பட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா போராடுவோம். என்னடா நான் கேக்குறேன் கொடுக்கவே மாட்டேன்றாரு. அந்த போராட்டமே என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். சரி, ஓகே, என்ன நடக்குதோ நான் விருப்பப்பட்டேன், உனக்கு விருப்பம் இருந்தா கொடு, உனக்கு விருப்பம் இல்லையா சரி ஓகே, உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடு. அடுத்த ஜென்மம் இல்ல இன்னும் ஒரு 10 ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றதுக்கும் நான் ரெடி. அடுத்த ஜென்மாலாம் வேண்டாம் சார், போதும் சார். போதுமா? அவருக்கு விருப்பம் இருக்கு, நீங்க அடுத்த ஜென்மம் எடுக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது சார். அதுதான் நான் என்ன சொல்றேன், சரி அடுத்த ஜென்மம் எடுக்க கூடாதுன்னு விரும்புங்க, நல்லதுதான். அதுக்கு மேலயும் அவர் அடுத்த ஜென்மம் கொடுக்குறாருன்னா நான் அதை கூட ஏத்துக்குவேன். நீங்களே மாஸ்டர் வரணும், நீங்களே எங்களுக்கு லெசன் எடுக்கணும், நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். ஓகே, குட். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு விசுவலைசேஷன், சின்ன ஒரு விசுவலைசேஷன் டெக்னிக் பண்ணிடலாமா? ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. குட். நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். இதெல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் தட். நம்ம இன்னைக்கு விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே, சிட் இன் a comfortable posture. கண்ணை மூடிக்கலாம், லைட் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளா நீங்க செவுருக்கு சாஞ்சி உட்காரணும்னா உட்காரலாம். Be comfortable and relax. Relax your whole body. Relax
கால் விரல்களிலிருந்து உச்சந்தலை வரை உடல் முழுவதும் தளரட்டும். Feel that your whole body is relaxing. Take your time, relax fully. அவசரம் வேண்டாம். பொறுமையாக உடலை முழுமையாக தளர்த்திக் கொள்ளவும். Feel that your whole body is relaxed. Relaxed. உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது. இப்பொழுது நான் 10லிருந்து 1 வரை எண்ணுவேன். 10லிருந்து 1 வரை எண்ண உங்கள் மனம் ஆழ்ந்து தளர்ந்து கொண்டிருக்கிறது. Feel that your mind is getting relaxed. 10. Relax your whole mind, nervous system. 9. 8. மூளை பகுதி முழுவதும் தளரட்டும். 7. 6. 5. எண்ணங்கள் படிப்படியாக குறைகின்றன. தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுகின்றன. 4. 3. நீங்கள் முழுமையாக இங்கே இப்பொழுது இருக்கிறீர்கள். 2. 1. நீங்கள் முழுமையாக இங்கே இப்பொழுது. இப்பொழுது கற்பனை செய்யவும், நீங்கள் ஒரு அழகான பூங்காவில் செல்கிறீர்கள். You are entering a garden, beautiful garden. அந்த பூங்காவில் உள் நுழையும் போதே அந்த பச்சை நிற புல்வெளி, அதில் உங்கள் கால் படுகிறது. நீங்கள் அந்த பச்சை நிற புல்வெளியில் நடக்கிறீர்கள். மிகவும் அழகாக ரம்மியமான இந்த பூங்காவில் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த பச்சை நிற புல்லின் தொடு உணர்வை உணரவும். உங்கள் கால்களில் அந்த புல் படுகிறது. மிகவும் மென்மையான புல்.
காலை நேரம், சூரியன் உதயமாகிறது. உதயமாகும் அந்த சூரியனை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள். இப்பொழுது உங்கள் வலது புறமாக வண்ண வண்ண மலர்கள். See your right side, there are so many colorful flowers are there. அந்த வண்ணங்கள் பிரகாசிக்கின்றன. Bright color flowers. So beautiful. Different colors. வெவ்வேறு வண்ணத்தில் பூக்கள் பூங்காவில் இருக்கின்றன. எவ்வளவு தூரமாக பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற அந்த பூங்கா, பெரிய பெரிய மரங்கள், சில் என்ற காற்று, ஜென்டில் பிரீஸ். அந்த காற்று உங்கள் உடலில் படுகிறது. உங்கள் உடல் சிலிர்க்கிறது. லேசாக மழையும் தூறுகிறது. There is a gentle drizzling. அந்த பூங்காவில் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். சில காய்ந்த இலை சருகுகள் புல்வெளியில் இருக்கின்றன. உங்கள் கால் அந்த இலைகளில் பட்டவுடன் ஒரு சப்தம் கேட்கிறது. காய்ந்த இலைகளை உங்கள் கால் பட்டவுடன் ஒரு சப்தம். இப்பொழுது மழை மிகவும் ஜோராக பெய்கிறது. நீங்கள் ஒரு மரத்துக்கு அடியில் நின்று விட்டீர்கள். அந்த மழையை நீங்கள் ரசிக்கிறீர்கள். இப்பொழுது மழை நின்றுவிட்டது. திடீரென்று உங்கள் கண்களுக்கு ஒரு மான் தெரிகிறது. புள்ளி மான் துள்ளி குதித்து ஓடுகிறது. அந்த மானை பார்ப்பதில் உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். மான் சென்று விட்டது. நீங்கள் மீண்டும் உங்கள் வீட்டிற்கு செல்ல தயாராகிவிட்டீர்கள். You are returning back home. அந்த பூங்காவில் இருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வருகிறீர்கள். அந்த பூங்காவில் இருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். ஒரு நிறைவான மனதுடன் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் வந்து சந்தோஷமான மனநிலையில் அந்த நாள் முழுவதும் கழிகிறது. உங்கள் எல்லா வேலைகளையும் நீங்கள் சந்தோஷமாக செய்கிறீர்கள். அனைவருடனும் அன்புடன்
உபசரிக்கிறீர்கள். ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் நாள் முழுவதும் பரவுகிறது. மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இரண்டு கைகளையும் தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். கைகளை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். எஸ், குட். Okay, we have finished a small visualization. யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சார் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ம், அந்த புல் மேல கால் வைக்கணும்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணி அது மேல இருந்து கால் வச்சு சில்லுன்னு உடம்புக்கு ஏறுது பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு ம், ஃபீலிங் நல்லா இருந்ததுங்க சார். ம். வீட்டுக்கு இதுல ரிட்டர்ன் வரும்போது ஹாப்பியா வருவீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? அதுவும் ம், வந்து ரொம்ப சூப்பரா வந்து ம். விசுவலைஸ் பண்ண முடிந்ததுங்க சார். ஓ, குட் குட். அப்ப பூர்ணிமா நீங்க ஒரு விஷுவலைஸ் கேட்டகரியில வரவங்க தான். ஏன்னா உங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. எஸ் சார். டச் சென்சேஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸையும் ஃபீலிங்ஸையும் எல்லாம் சேர்த்து விஷுவலைஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும். அதே மாதிரி கலர் கலரா ஃப்ளவர் பாருங்கன்னு சொன்னதுனே எனக்கு அந்த லில்லி வந்து ஒயிட், எல்லோ, பிங்க் கலர்ல வரும் சார். ம், அதெல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து கலர்ஃபுல்லா இருந்தது. நல்லா இருந்தது. குட். ஓகே பூர்ணிமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமா, நான் திருப்பி இன்னொரு முறை சொல்றேன். சிலருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், நம்பவே முடியாது. அதெல்லாம் எஸ் எப்படி, சார். இதெல்லாம் எப்படின்னு வரும் சிலருக்கு. those who are not visual persons, visual persons இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வராது. those who ஓகேங்க are சார். visual அவங்களுக்கு இது தெரியும். எஸ், now கீதா லட்சுமி. சார் ரொம்ப அருமையா இருந்தது. இது ஆக்சுவலா சொல்லணும்னா என்னுடைய லாங் டைம் ட்ரீம். இந்த மாதிரி காலையில எழுந்து ஒரு வாக்கிங் மாதிரி போய் இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது நிஜமா சொல்றேன். ஐ ரியலி வென்ட் த்ரூ இட். அது அப்படியே அனுபவிச்சுட்டு வந்தேன் நான். ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் சார். ரியலி தேங்க்ஸ். பட் ஆனா அதுக்குன்னு கம்ப்ளீட்டா ஒரு 10% டீவியேஷன்ஸ் இருக்க தான் செஞ்சது இருந்தது சார். அப்புறம் இன்னொன்னு ஒரு 2-3 விஷயம் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் இல்ல தான், ஷார்ட்டா முடிச்சிடுறேன் நான். இல்ல டைம் இருக்கு, நீங்க சொல்லலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னன்னா ஆக்சுவலா டு மை வண்டர், நான் என்னுடைய டெஸ்க்டாப்ல வந்து இந்த சீக்ரெட் புக் வச்சிருப்பேன் எப்பவுமே. ஓ, சீக்ரெட் என்ன பண்ணுவேன்னா, எப்போ டெய்லி என்ன பண்ணுவேன், ஒரு 4:30 மணிக்கு எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு, ஒர்க் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு, ஏதோ ஒரு பேஜ் சும்மா அப்படியே ரேண்டமா ஸ்க்ரால் பண்ணுவேன். எது வருதோ அந்த பேஜை படிப்பேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் அதை படிச்சுட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இன்னைக்கு நான் ஸ்க்ரால் பண்றேன், அந்த டாபிக் விசுவலைசேஷன் எனக்கு வந்த பேஜ் வர அதே டாபிக் இங்க நீங்க இன்னைக்கு கண்டக்ட் பண்றீங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இதுவே இந்த என்ன சொல்றது, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் போல இருக்கு. அப்புறம் நான் அந்த டாபிக் தான் பேசுறேன். அந்த விஷுவலைசேஷன் பத்தி தான் அந்த டாபிக்கே அதுல சொல்றாங்க. நீங்க ரொம்ப அக்யூரேட்டா அன்டவுட்டடா வந்து நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணணும். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு அம்மா வந்து வீடு இதே நான் வீடு ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நடக்கலன்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஸ்டோரி. என்னன்னா யாரோ அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் அப்படி எல்லாம் கிடையாது, உனக்கு நிஜமாவே நீ ஒரு வீடு இல்ல கார் ஏதோ வாங்கணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இல்ல நடக்கலன்னா இல்ல நீ உன் வீட்டுல கூட ஒரு காருக்கு ஒரு போர்ட்டிகோ கட்டி வை, நீ கார்ல வாங்கலன்னா கூட அவ்வளவு நீ அக்யூரேட்டா இரு அப்படின்னா அந்த மாதிரி அவங்க விஷுவலைஸ் பண்ண அந்த அக்யூரேட்டா பண்ண எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் இருந்தது. ஸோ அது இங்க கோயின்சைட் ஆனது ஒரு ஆச்சரியம் எனக்கு. அப்புறம் நம்பர் 2 நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறது என்னன்னா, நீங்க இந்த விஷுவலைஸ் கடவுள் வந்து பேசினாரு, முன்னாடி வந்தாருன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ஷீஸ் a கிறிஸ்டியன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் ஜீசஸ் என்னோட பேசினாரு, அத சொன்னாரு. இப்படி ஒரு லைஃப் டைம் இப்படி ஒரு
ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தைய அட்மிட் பண்ணியிருந்தேன். என் முன்னாடி வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் ம். உண்மையிலே அதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் கூட ஒரு கடவுள் வந்து பேச முடியுமா? இல்ல இல்ல எங்க காட் வந்து ஸ்பீக்கிங் காட் எல்லாம் பேசுவாரு அப்படி இப்படின்னாலும் ஓகே ஃபைன், அது அவங்க நம்பிக்கை அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். இப்போ அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சது. அவங்களுடைய ஸ்ட்ராங் விஷுவலைசேஷனா கூட இருக்கலாம். அவங்க மேபி அது அந்த அந்த காட் அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் ஆனது. அதை அவங்க ஷேர் பண்ணாங்க. அப்புறம் நம்பர் 3 இன்னொரு விஷயம், அந்த பிரேயர்ஸ் கோயிலுக்கெல்லாம் போய் ப்ரே பண்றத பத்தி நீங்க கடவுள் கல்லு பார்த்து நீங்க எத்தனை பேர் கும்பிட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இல்ல எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். போன மாசம் நடந்த இன்சிடென்ட்டுங்க சார். எனக்கு ஆபீஸ்ல வந்து அன்னைக்கு டியூட்டி வந்து கேஷியர் டியூட்டி. அன்னைக்கு எங்களுக்கு அந்த ரொட்டேஷன் பேசிஸ்ல நான் கேஷியர்ல உட்கார்ற மாதிரி வரும். அன்னைக்கு எனக்கு கேஷியர் ஒர்க். அன்னைக்கு வந்து ஒரு நார்மல் டே. யூஸ்வலா அந்த டியூஸ்டேஸ்ல வந்து பொதுவா கலெக்ஷனே இருக்காது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான். ஏன்னா யாரும் காசு அன்னைக்கு வெளியே செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நார்மல் டே தான். அன்னைக்கு நான் பாக்குறேன் எனக்கு 10,500 ரூபாய் ஷார்ட், 10,500 ஷார்ட் ஆச்சு. எடுத்து பாக்குறோம், என்ட்ரி எல்லாம் எடுத்து பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம், கண்டுபிடிக்கவே முடியல என்னால. ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ கையை விட்டு போடணும் அவ்வளவுதான். சரின்னு பையன் அந்த சப்ஸ்டாஃப் பையன் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஜிபே அனுப்பிச்சு அவனை போய் விட்ரா பண்ண வச்சு அந்த கையை போட்டு க்ளோஸும் பண்ணிட்டேன். அவ்வளவு வருத்தம் எனக்கு. காசு நான் குறைஞ்சது என் கையை விட்டு போட்டதுங்கிறத விட நான் இவ்வளவு இன்கேப்பபிளான ஒரு பர்சனா இருந்திருக்கேனே, இவ்வளவு ஒரு இதுவா இத்தனைக்கான எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, என் கேபின்குள்ள யாரும் வரல, பேசல, எதுவுமே இல்லை. அது எப்படி நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வேதனையா இருந்தது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல, சென்னை அது அரைக்காசு அம்மன் ஒரு சாமி இருக்கு. அவங்க வந்து இந்த தொலைஞ்சு போனது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிராக்கிள் பண்ணுவாங்க. நீ ஒரு 11 ரூபாய் வந்து வீட்டுல போய் மஞ்சள் துணியில முடிச்சு வச்சு நல்லா வேண்டிக்கும், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கும் ஒரு ஜுவல் காணாம போச்சு, இந்த மாதிரி வேண்டிட்டேன், கிடைச்சது. நான் நம்பவே இல்லை. சரி ஓகே ரைட் செஞ்சுதான் பாப்போமே. வீட்டுக்கு வந்து 11 ரூபாய்க்களை கட்டி வச்சுட்டு அந்த அந்த அம்மன் எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி என்னுடைய கவனக்குறைவால ஏதோ நடந்திருக்கலாம், எப்படியாவது நீ கண்டுபிடிச்சு கொடுமா. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த 11 ரூபாயை கொண்டு போய் அந்த அம்மன் கோயில்ல போட்டு வந்துரு, அவ்வளவுதான் அதுக்கான பரிகாரமே சொன்னாங்க. அது அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. அதாவது நான் இவ்வளவு இன்கேப்பபிளா இருந்திருக்கேனே, எப்பவுமே அப்படி இருந்தது கிடையாது. ஒரு கேஷியர் என்னுடைய ஒர்க் வைஸ் நான் இவ்வளவு ஒரு லெத்தார்ஜிக்கா என்ன நடந்ததுன்னே புரியல, நிஜமாவே புரியல. இதுல அன்னைக்கு கொடுமை என்னன்னா, கேமரா ஒர்க் ஆகல. என்ன டிரான்சாக்சன் நடந்தது, யாருக்கு கூட்டேன், யார்கிட்ட விட்டேனே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 3 நாள் ஆச்சா கேமரா வந்து ஒர்க் ஆகாம போய். அன்னைக்குதான் சொல்றாங்க எல்லாரும் இவ்வளோ மைனஸ் பாயிண்ட்ஸ் அன்னைக்கு. ஆனா நான் வீட்டுக்கு வந்து அது அவங்க சொன்னது என்னமோ செஞ்சேங்க சார். செஞ்சுட்டு மறுநாள் ஆபீஸ்க்கு போறேன். காலையில போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டிரான்சாக்சன் ஒன்னொன்னா எடுத்து என்னென்ன நடந்தது, அந்த ஸ்லிப் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா பாலிசி ஹோல்டர்கிட்ட, அதுல ஒண்ணுத்துல மட்டும் ஒரு இது கிடைக்குது, ஒரு க்ளூ கிடைக்குது. பாத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்த அமௌண்ட்டுக்கு எல்லாருக்குமே எவ்வளவு அமௌண்ட், ஒரு அமௌண்ட் வாங்குறேன், அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னா 50 ரூபாயா கொடுத்தானா, ₹1 ஒரு டினாமினேஷன், ஒரு பர்டிகுலர் என்ட்ரில மட்டும் போடல டினாமினேஷன். அது இந்த அமௌண்டோட மேட்ச் ஆகுது, நான் லூஸ் பண்ண அமௌண்டோட. சரின்னு அதை தனியா எடுத்து வச்சோம். அந்த பாலிசி ஹோல்டர் கான்டாக்ட் பண்ணா அவர் ஒத்துக்கவே இல்லை. சாமானியத்துல ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து அப்புறம் பேச இதெல்லாம் பண்ணி சும்மாங்கிட்டே சொன்னோம், கேமரா ஒர்க் ஆகலன்னு. எங்க கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படி இப்படி அவர் நம்பிட்டாரு. ஆனா ஒர்க் ஆகல கேமரா அப்படி இப்படின்னு. இல்ல நான் வித்ட்ரா பண்ணிட்டு நேரா வந்து கட்டினேனே. எந்த பேங்க்ல வித்ட்ரா பண்ணீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் எங்களுடைய அபிஷியல் பேங்க். ஓகே, உடனே வந்து அந்த பாலிசி ஹோல்டருடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எங்க கிட்ட இருந்தது. உடனே எடுத்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஆபீசர்ஸ் மூலமா அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட போன் பண்ணி, இவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணாருன்னு பாருங்க. நான் எடுத்துட்டு அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு வந்து ஏடிஎம்ல இருந்து கொண்டு வந்து உனக்கு கட்டினேன்னு சொன்னாரு இல்லையா, அப்படின்னு பார்த்தா கரெக்டா அவர் சொன்ன மாதிரி நான் 20,000 கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு 10,000 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அந்த பாயிண்ட வச்சு அவரை பிடிச்சோம். அப்புறம் பிடிச்சி இது வந்து பெரிய இஷ்யூ ஆகும், உங்களுக்கு போலீஸ் லெவல்ல நாங்க போன அடுத்த 10வது நிமிஷம் சார் வெளியூர்ல இருக்கேன் அது இதுன்னு சொன்னவர் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். சைலண்டா கொண்டாந்து கொடுத்துட்டு, வெளியே யாருக்கும் சொல்லாதீங்க மேடம், நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு ரொம்ப இதாயிடும், என் பேரை சொன்னீங்கன்னா சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு போயிட்டார். இது என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் சில விஷயங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, சயின்ஸ் இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் இது. வேற எதுவுமே இல்ல. அடுத்த வாரமே அது சென்னையில வண்டலூர்ல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னதுனால உடனே நானும் எங்க சிஸ்டரும் கார் வச்சுன்னு போய் அந்த 11 ரூபாயை போட்டு வந்தோம். இது ஒரு சம்பவம். சில விஷயங்களுக்கு வந்து காரண காரியம் வந்து சயின்ஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. சாரி கீதா லட்சுமி, ஒரே நிமிஷம்.
நீங்க ஓகே கடவுள் இது உங்களுக்கு காப்பாத்தினாருன்னு சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னாக்கா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸையும் இங்க வேலை செஞ்சது. நீங்க திருப்பி அதெல்லாம் பார்த்து எங்க விட்டோம் திருப்பி திருப்பி பார்க்கும்போது அந்த உங்களுக்கு அந்த க்ளூ கிடைச்சு அதை நீங்க எப்படி மூவ் பண்ணீங்க பாருங்க. இதுவும் இங்க அங்க உங்களுடைய இன்டெலிஜென்சி வேலை செய்யுது. இல்ல சார் அதுவுமே கூட மேபி நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த அம்மன் தான் இதெல்லாம் எனக்கு தோண வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் வழிகாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே முதல்ல போய் 2 பேரும் காரை வச்சுட்டு போய் வடலூர்ல எங்கேயோ இருந்தது அந்த எடுத்துட்டு போய் அந்த அந்த அப்படியே அந்த முடிச்சு வச்ச காசை கொண்டு போய் போட்டுட்டு அந்த அம்மன்ட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ 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 கீதா லட்சுமிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நல்லா உள் வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு கிளாஸ் அவங்க. ஸோ ஓகே தேங்க்யூ. சங்கர் நீங்க ஜேசிஐல இருக்கிறீங்களா? சங்கர் ஆர் யூ ஹியர்? சங்கர் எஸ் சார், நான் வந்து ஜேசிஐல எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்டா இருந்து முடிச்சிட்டு வந்துட்டேன் சார். நான் ஓ குட் 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 2016ல எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் நானு. இப்போ ஆம்பூர்ல இருக்குங்களா ஜேசிஐ? இருக்கு சார், இருக்கு சார். ஓ குட் குட் குட். ஆம்பூர்ல இருக்கு. நான் இப்போ லாஸ்ட் வீக் கூட பெங்களூர் போயிருந்தேன் சவுத் பிளாக் மீட்டுக்காக. ஓகே. என்னோட அசைன்ல வந்து நான் ஒரு 6 ஸ்டேட் பார்த்திருந்தேன். குஜராத், ஆந்திரா அண்ட் கர்நாடகா, கோவா, கேரளா 6 ஸ்டேட் நான் இன்சார்ஜா இருந்தேன். குட் குட். ஏன்னா ஜேசிஐலயும் நிறைய ரிசோர்ஸ் பர்சன் இருப்பாங்க. நீங்களும் ஒரு நல்ல ரிசோர்ஸ் பர்சனா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் சார். இல்ல அதான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒவ்வொருத்தரோட இது எவ்வளவு இருக்கு, என்ன லேர்ன் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். அப்போ ஒரு இது தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா நம்ம சேர்ந்து இணைஞ்சு பண்ணலாம் ஏதாவது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே சூப்பரா அழகா எனக்கே ரொம்ப நிறைவா இருக்குது. எனக்கே நான் என்ன சொல்ல வந்தனோ அது சொன்னேன் அப்படின்னு எனக்கும் நிறைவா இருக்குது. நீங்களும் எல்லாம் சொன்னது இன்னும் எனக்கு நிறைவை கொடுத்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் பார்ட்டிசிபேஷன். உங்களுடைய வேல்யூபிள் டைமை நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஒரு 2 minutes லாஃபிங் செஞ்சு முடிச்சிடலாம். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.